friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா yesterday evening routine. அத பத்தி ஒரு சின்ன paragraph வந்து நான் தமிழ்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. நான் மாலை 5 மணி அளவில் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். பிறகு நான் வாஷ்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆனேன். அதன் பிறகு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு கப் காஃபி குடித்தேன். அடுத்து நான் டிவி பார்த்துட்டு என் நண்பர்களுடன் விளையாடினேன். நான் என் வீட்டு பாடத்தை செய்துவிட்டு படிக்க ஆரம்பித்தேன். பிறகு நான் 9 மணி அளவில் இரவு உணவு சாப்பிட்டேன். அதன் பிறகு நான் என் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டேன். இறுதியாக நான் இரவு 10 மணிக்கு பெட்டுக்கு சென்றேன். ஓகே, இப்படி தமிழ்ல நான் ஒரு சின்ன பேராகிராஃபா கொடுத்திருக்கேன். இது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு பேராகிராஃபா பார்த்தோம். இனி அதுல இருந்து தனித்தனி சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் மாலை 5 மணி அளவில் வீட்டிற்கு திரும்ப வந்தேன். நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, நம்ம வந்து போயிட்டு ஒரு 5 மணி அளவு இல்ல 4 மணி அந்த ரேஞ்சில தான் வருவோம். அப்போ நான் மாலை 5 மணி அளவில் வீட்டிற்கு திரும்ப வந்தேன். இது எப்படி எழுதலாம்? நான் ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட், நான்னா ஐ. ஓகே, ஐ. அடுத்து என்ன? மாலை 5 மணி அளவில் வீட்டிற்கு திரும்ப வந்தேன். வெர்ப் இல்ல மெயின் வெர்ப் இருக்கு பாருங்க. நம்ம செய்யக்கூடிய செயல் என்ன? வந்தேன். வாரதான் என்னது? செயல். சோ வந்தேன் அதுதான் அடுத்து வரும் வெர்ப். வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். கம்மோட பாஸ்ட் கேம். கேம். அடுத்து திரும்ப. நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம போயிட்டு வெளியே போயிட்டு திரும்ப வாரது. அப்ப என்ன? பேக். கம். கேம் பேக். ஓகே, ஐ கேம் பேக். அடுத்து வீட்டிற்கு. வீட்டிற்குனா அந்த இக்கு அப்படின்னு வரும்போது ட்ரூ போடணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இக்கு அப்படின்னு வந்தாலே ட்ரூ போடுவோம். ஆனா வீட்டிற்கு இந்த ஹோம் எழுதும் போது அதுக்கு முன்னாடி ட்ரூ யூஸ் பண்ண கூடாது. இந்த ஹோம் வரும்போது அதுக்கு முன்னாடி ட்ரூ யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஐ கேம் பேக் ஹோம். அடுத்து என்ன? மாலை 5 மணி அளவில். நான் கரெக்டா அந்த 5 மணிக்குன்னு சொல்லல, 5 மணி அளவில். 5 மணிக்கு அப்படின்னு சொன்னா at 5 PM எழுதலாம். ஓகே, at நம்ம கரெக்டா ஒரு டைம் சொல்லும் போது அங்க அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா இங்க என்ன? 5 மணி அளவில். ஒன்லி 4:45 இருக்கலாம், 5:10 இருக்கலாம், 5:15 இருக்கலாம், இல்ல 5:05 இருக்கலாம். அந்த சரௌண்டிங்ல நான் வருவேன். அப்போ அதுக்கு என்ன போடணும்? அரவுண்ட். ஓகே, அரவுண்ட் 5 மாலை. அதுக்கு 5 PM. ஓகே, மாலை அப்படின்னா நம்ம 5 PM அப்படின்னு போட்டுலாம். அப்ப என்ன? I came back home around 5 PM. ஓகே, அடுத்து பாருங்க. பிறகு நான் வாஷ்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆனேன். பிறகு நான் வாஷ்ரூமுக்கு சென்றேன். அது வரைக்கும் ஒன்னா பிரிப்போம். அதுக்கு அடுத்து ரெஃப்ரெஷ் ஆனேன். அது தனி சென்டென்ஸ். ஓகே, அப்போ இது வந்து பிறகு நான் வாஷ்ரூமுக்கு சென்றேன். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, பிறகுனா அதோட கனெக்டிங் வேர்ட். தென் நான் என்னது? ஐ. நான் வாஷ்ரூமுக்கு சென்றேன். லாஸ்ட் பாருங்க, சென்றேன். செல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. கோட பாஸ்ட் சென்றேன். ஓகே, நம்ம வந்து yesterday ஈவினிங் ரொட்டீனை பத்தி பாக்குறோம். அந்த yesterday பாஸ்ட். ஓகே, yesterdayனாலே என்னது? நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சென்றேன். செல்றதுக்கு என்னது? went. கோட பாஸ்ட் went. I went. நான் சென்றேன். எங்க? வாஷ்ரூமுக்கு. அப்போ இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம் தானே? அப்போ அந்த இக்கு அப்படின்னு வரும்போது to the washroom. Okay, then I went to the washroom. அடுத்து பாருங்க, ரெஃப்ரெஷ் ஆனேன். அந்த ரெண்டு சென்டென்ஸ் எனக்கு என்னது? and. ஓகே, and. அடுத்து ரெஃப்ரெஷ் ஆன. ரெஃப்ரெஷ் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கை கால் எல்லாம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அது மொத்தமா இதுல அடங்கும். ஓகே, ரெஃப்ரெஷ்னா இப்போ நம்ம பிரசன்ட்ல நடக்கிறது.
அதே இது refreshed அப்படின்னா past. ஓகே, அத வந்து எப்படி எழுதலாம்னா got refreshed. ஓகே, got refreshed னு எழுதலாம். இல்ல refreshed myself. ஓகே, என்னையே நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண, நான் வந்து புதுமைப்படுத்தினேன் அந்த மீனிங்ல வரும். ஓகே, ரெஃப்ரெஷ்னாலே என்னது, நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கை கால் எல்லாம் அது எல்லாமே மொத்தமா இதுல அடங்கிடும். ஓகே, அப்போ காட் ரெஃப்ரெஷ்னு எழுதலாம், இல்ல ரெஃப்ரெஷ்ட் மை செல்ஃப் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ தென் ஐ வென்ட் டு தி வாஷ்ரூம் அண்ட் காட் ரெஃப்ரெஷ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அதன் பிறகு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு கப் காஃபி குடித்தேன். இத வந்து ரெண்டா பிரிக்கலாமா? அதன் பிறகு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், அடுத்து ஒரு கப் காஃபி குடித்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், அதன் பிறகு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஓகே, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதன் பிறகு அது எடுக்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட் என்ன? அதன் பிறகு ஆஃப்டர் தட். ஓகே, ஆஃப்டர் தட். அடுத்து நான்னா ஐ. ஓகே, சப்ஜெக்ட் ஐ. அடுத்து இன்னொரு verb, நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். இல்ல மெயின் verb இருக்கு, சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. ஈட்டோட பாஸ்ட் சாப்பிட்டேன். அப்ப ஈட்டோட பாஸ்ட் eat. இங்க ஈட்னு சொல்லலாம், இல்ல had சொல்லலாம். அந்த சாப்பிடுற ஐட்டம், அந்த eat, drink இதுக்கு பதில் நம்ம அந்த have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஈட்டோட பாஸ்ட் என்னது? eat. அதுக்கு நம்ம had ன்னு யூஸ் பண்ணிக்கலாம், had. ஓகே, அப்போ ஐ ஏட்னு சொல்லலாம், இல்ல ஐ ஹேட்னு சொல்லலாம். ஓகே, சாப்பிட்டேன். என்ன, கொஞ்சம் ஸ்நாக்ஸ். நம்ம காஃபி குடிக்கும் போது கொஞ்சம் பண்டங்க சாப்பிடுவோம் தானே, ஸ்நாக்ஸ். அப்போ கொஞ்சம் சம் ஸ்நாக்ஸ். ஓகே, சம் ஸ்நாக்ஸ். ஆஃப்டர் தட் ஐ ஏட் சம் ஸ்நாக்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஒரு கப் காஃபி குடித்தேன். அப்போ அது இணைக்கக்கூடிய அடுத்த கனெக்டிங் வேர்ட் என்னது? and. ஓகே, and ஒரு கப் காஃபி குடித்தேன். அடுத்து இதுல திரும்பவும் and அப்புறம் திரும்பவும் ஐ. தண்ணி பற்றி தானே சொல்றேன், அப்ப திரும்பவும் ஐ வரக்கூடாது. திரும்பவும் ஒரு கப் காஃபி குடித்தேன். லாஸ்ட் ஒன் பாருங்க, verb வந்திருக்கு, குடிக்கிறது. குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? drink. drinkோட past form என்னது? drank. ஓகே, drank என்னது? ஒரு கப் காஃபி. அப்ப அது எப்படி எழுதலாம்? ஒரு கப், a cup of coffee. ஓகே, இப்படி ஒரு கப் காஃபி அப்படின்னு சொன்னா a cup of, இந்த of வந்து preposition, இந்த கப்பையும் காஃபி இணைக்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட். ஓகே, cup of coffee. அதே போல ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்னு சொன்னா a glass of water. ஓகே, ஒரு பாட்டில்னு சொன்னா a bottle of water. ஓகே, இப்படி சொல்லணும். அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியதா இருந்தது of. அப்போ after that I ate some snacks and drank a cup of coffee. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன பண்றேன்? நான் டிவி பார்த்துவிட்டு என் நண்பர்களுடன் விளையாடினேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டா பிரிக்கும். அடுத்து நான் டிவி பார்த்தேன். ஓகே, நான் டிவி பார்த்தேன். டிவி பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்? என் நண்பர்களுடன் விளையாடினேன். ஓகே, வீட்டு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட நம்ம விளையாடுவோம். அப்ப எப்படி எழுதணும்? அடுத்து நான் டிவி பார்த்தேன், அது வரைக்கும் ஒரு இது. அடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். அடுத்து நான் டிவி பார்த்தேன், அதுக்கு எப்படி எழுதலாம்? நான் ஐ. அடுத்து டிவி பார்த்துவிட்டு, அதுக்கு டிவி பார்த்தேன். ஓகே, அந்த பார்க்கிறதுக்கு, டிவி பார்க்கிறதுக்கு நம்ம ஒன்னையே நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம்னா அதுக்கு வாட்ச்னு சொல்லலாம். ஓகே, வாட்ச் பண்றது. அது இது பாஸ்ட் அப்படின்னா வாட்ச்டு. ஓகே, பாஸ்ட் வாட்ச்டு. ஐ வாட்ச்டு என்னது? டிவி. இந்த டிவின்னு வந்தாலே மேக்ஸிமம் வாட்ச் தான் வரும். ஓகே, நம்ம வந்து டிவியை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். நம்ம வந்து கண்டினியூஸா அதையே பார்த்துட்டு இருப்போமா கொஞ்ச நேரமா. அப்ப அந்த கண்டினியூஸா ஒன்னையே நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க வாட்ச் யூஸ் பண்ணுவோம். அத பாஸ்ட் வாட்ச்டு. ஓகே, ஐ வாட்ச்டு டிவி. நான் டிவி பார்த்தேன். அதுக்கு அடுத்து என்னது? என் நண்பர்களுடன் விளையாடினேன்.
அடுத்த கனெக்டிங் வேர்டு என்னது and ரெண்டு இணைக்கக்கூடிய கனெக்டிங் வேர்டு and என் நண்பர்களுடன் விளையாடினேன் அதுக்கு என்ன எழுதணும் விளையாடினேன் இங்க மெயின் verb வந்திருக்கா விளையாடுற செயல் நடக்கு அப்ப விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play playயோட past played played அடுத்து இருங்க என் நண்பர்களுடன் அந்த நண்பர்களுடன் உடன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு with in my friends okay next I watched TV and என்ன பண்றேன் and played with my friends okay அடுத்த சென்டென்ஸ் பாருங்க நான் என் வீட்டு பாடத்தை செய்துவிட்டு படிக்க ஆரம்பித்தேன் ஓகே இத வந்து ரெண்டா பிரிக்கலாமா நான் என் வீட்டு பாடத்தை செய்தேன் அடுத்து என்ன பண்ணேன் படிக்க ஆரம்பித்தேன் ஓகே என் வீட்டு பாடத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன் இத ரெண்டா நம்ம பிரிக்கும் அப்ப நான் என் வீட்டு பாடத்தை செய்தேன் அது வரைக்கும் ஒண்ணு அப்ப நான் அப்படின்னா ஐ சப்ஜெக்ட் ஐ அடுத்து என் வீட்டு பாடத்தை செய்தேன் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல டூன்னு சொல்லுவோம் இது செய்தேன் செய்து விட்டேன் அப்படின்னா அந்த செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல டிட் ஒரு விஷயத்த நம்ம செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்குதான் did I did அடுத்து என் வீட்டு பாடத்தை I did my homework okay I did my homework நான் என் வீட்டு பாடத்தை செய்தேன் அடுத்து என்னது and அடுத்த சென்டென்ஸ் என்னது கனெக்டிங் வேர்ட் and படிக்க ஆரம்பித்தேன் அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்றது அது இது ஆரம்பித்தேன் அப்படின்னா started ஓகே started என்னது படிக்க அப்ப படிக்கிறதுக்கு இப்ப பாருங்க படிக்க அப்படின்னா அது என்னது verb தான் அந்த pronunciation பாருங்க pronunciation அந்த படிக்க எழுத தூங்க அடுத்து செய்ய இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல அப்படி சொல்லும்போது to யூஸ் பண்ணுவோம் to study okay I did my homework and started to study இத infinitive னு சொல்லுவோம் to plus verb okay to study அந்த படிக்க அந்த pronunciation படிதான் நம்ம வந்து to study okay அப்போ புரிஞ்சதுன்னா அடுத்து பாருங்க பிறகு நான் 9 மணி அளவில் இரவு உணவு சாப்பிட்டேன் ஓகே பிறகு நான் 9 மணி அளவுல இரவு உணவு சாப்பிட்டேன் அது அப்படியே எழுதிடலாம் பாருங்க பிறகு then அடுத்து நான் I அடுத்து 9 மணி அளவில் இரவு உணவு சாப்பிட்டேன் இல்ல என்ன செயல் நடக்கு சாப்பிட்ற செயல் சாப்பிட்டதுக்கு இங்கிலீஷ்ல ஈட்டோட பாஸ்ட் சாப்பிட்டேன் அப்போ ஈட்னு போடலாம் had ஓகே இந்த ரெண்டுல எது வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே I ate இல்லனா I had 9 மணி அளவில் இரவு உணவு அடுத்து என்ன இரவு உணவு டின்னர் இரவு உணவுக்கு டின்னர் அடுத்து 9 மணி அளவில் அப்படின்னா அந்த மணி அளவில் அந்த 9 மணிக்குன்னு கரெக்டா சொல்லல 9 மணி அளவில் அப்படி சொல்ற அப்போ அந்த ஒரு 8:50 8:55 9 9:10 அந்த சரௌண்டிங்ல இருக்கும் ஓகே அப்போ அரவுண்ட் 9 o'clock ஓகே then I had dinner around 9 o'clock இல்லனா then I ate dinner around 9 o'clock okay அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அதன் பிறகு நான் என் குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தேன் அப்படின்னு சொன்னோம்ல இப்போ நம்ம காலையில எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா நடந்தத நைட் வந்து நம்ம ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிப்போம் தானே அதுதான் சொல்லிருக்கேன் அப்போ அதன் பிறகு கனெக்டிங் வேர்ட் என்னது ஆஃப்டர் தட் அடுத்து நான் அடுத்து என் குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தேன் இது வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லணும்ல உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்போ பிரசன்ட்ல நம்ம சொல்லணும்னா உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் ஓகே
spend வரும். spend time. நான் வந்து உனக்கு நேரம் டைம் செலவழிக்கிறேன். ஓகே, இது பாஸ்ட்ல சொல்லணும்னா நேரத்தை செலவிட்டேன். ஓகே, நேற்றுக்கு நடந்தது நம்ம சொல்றோம். செலவிட்டேன் அப்படின்னா spend time. ஓகே, I spend time. நான் நேரத்தை செலவிட்டேன். யார் கூட? என் குடும்பத்துடன். அந்த உடன் அப்படி வருது இல்ல, அது என்னது? with. உடன் அப்படின்னா with. ஓகே, with. அடுத்து my family. Okay, after that I spend time with my family. அடுத்து next one பாருங்க. இறுதியாக நான் இரவு 10 மணிக்கு பெட்டுக்கு சென்றேன். நம்ம வந்து தூங்குறதுக்கு லாஸ்ட் பெட்டுக்கு போவோம்ல, அதுதான் இறுதியாக அப்படின்னா finally. நான் அப்படின்னா I இரவு 10 மணிக்கு பெட்டுக்கு சென்றேன். போகிறேன், செல்கிறேன் அப்படின்னா go. கோட பாஸ்ட் went. சென்றேன். போனேன் அப்படின்னா went. I went. நான் போனேன். எங்க? பெட்டுக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். பெட்டுக்கு, இக்கு. to bed. ஓகே, to bed. எப்போ? இரவு 10 மணிக்கு. இது வந்து கரெக்டா எக்ஸாக்டா டைம் சொல்லி இருக்கு 10 மணிக்கு அப்படின்னு. அப்ப எக்ஸாக்டா டைம் வந்து கரெக்டா சொல்லும் போது at யூஸ் பண்ணுவோம். at 10 p.m. ஓகே, finally I went to bed at 10 p.m. ஓகே, நம்ம வந்து இதுவரை தனித்தனியா பார்த்த சென்டென்ஸ் இப்போ குட்டி ஒரு பேராகிராஃபா எழுதி இருக்கேன் பாருங்க சேர்த்து. I came back home around 5 p.m. நான் 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்தேன். Then I went to the washroom and got refreshed. நான் வந்த உடனே என்ன பண்ணேன்? வாஷ்ரூமுக்கு போயிட்டு அடுத்து ரெஃப்ரெஷ் ஆனேன். After that I ate some snacks and drank a cup of coffee. நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அதுக்கு அடுத்து காஃபி குடிச்சேன். ஒரு கப் காஃபி குடிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் I watched TV. நான் டிவி பார்த்தேன். அதுக்கு அடுத்து and played with my friends. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினேன். I did my homework. நான் ஹோம்வொர்க் முடிச்சேன், செய்து முடிச்சேன். அதுக்கு அடுத்து started to study. நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஹோம்வொர்க் முடிச்சிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். Then I ate dinner around 9 o'clock. நான் 9 மணி அளவுல இரவு உணவு சாப்பிட்டேன். Then I spent time with my family. என்ன, நைட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அடுத்து ஃபைனலி என்ன? I went to bed at 10 p.m. நான் தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு பெட்டுக்கு 10 மணிக்கு போனேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.